உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? என்னுடைய தொழிலே இதுதான். சரி மாமா, இன்னைக்கு நாங்க எங்க போறோம் தெரியுமா? எங்க போறீங்க? அப்பா சொல்லிருக்காங்க கண்ணு கதமா காட்டு காவல் போங்கன்னு. உங்க என்ன பண்ணீங்கப்பா? என்ன பண்ணீங்க? சரி, உங்க 4 பேரை கூட்டி போலாம்னு இருக்கீங்க. நான் பார்த்தல பண்ற மாதிரி தெரியுதா? ஐயோ பாவம் அப்பாவி. ஆனா இறக்க போற ஒரே ஒரு ஜீவன் நீ தான்டா. நீங்களா சொல்லிக்கிங்க. உங்க 4 பேரையும் நான் கூட்டு போலாம்னு இருக்கேன் மாமா, என் கூட வரீங்களா? என்ன சொன்னா உடனே இமிடியேட். யார் யோசிக்க மாட்டோம். யாரு கூப்பிட்டாலும் இப்படியே போயிருவீங்களா? சே, நீ அப்படி தப்பா நினைக்கிற. ஏன் மாமா? வேற கூப்பிடுறாங்க வேற, நீங்க உண்மையா கூப்பிடுறீங்க. அவங்க வந்து டூப்ளிகேட். அப்ப நாங்க ஒரிஜினல். ஒரிஜினல் தான் சொல்லலாம். நான் வந்துட்டு இன்னும் என் தோழியை பார்த்தீங்கன்னா அட்டா அப்ப அழகுல மயங்கி உன்னை விட என்னை விட்டு நொட்டினா இருமா, அவ அழகா இருப்பாளான்னு கேட்டேன். என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? அவ அழகுல மயங்கி நீங்க கீழே விழுந்து. ஓமா, நாட உலகத்துல உன்னை விட உங்களோட எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏனே நீ இப்படி அவ்வளவு அழகான்னு கேட்டேன். ஆமாண்ணே. அப்படியா? ஆமா. நான் அதை விடுங்க மாமா. நான் வந்து ஒருத்தரை வந்து காதலிக்கிறேன். ஒண்ணு காதல் பண்றியா? எவன் சொல்லிட்டு முடிச்சிரு. எப்பயாவது சொல்லிடு. 1 2 3 4 5 வீடியோ எல்லா பத்தியும் தவிக்க விடாத. இவன் சொல்லிட்டு கையை காமிச்சு அவங்க செத்து போயிருவாங்க, நீ நல்லா இருப்ப. மாமா இல்லடா, உன்னையே நினைச்சு உருகுதே. கண்ணாடி நொறுக்கி போடுவேன். இல்லம்மா, உன்னையே நினைச்சு ஒரு சில பேர் இருக்காங்கல்ல, செத்துட்டாங்கன்னா. நான் யாரை தெரியுமா காதலிக்கிறேன்? ஓ, யாரு? அவரு. சே, அவரு. ஓ, அவர்னா யார் தெரியுமா சொன்னேன்? மாமா, அந்த வீரதேவனை தான் நான் காதலிக்கிறேன். அந்த வீரதேவன் அவரை நான் இப்படிலாம் மனசுல நினைச்சிருக்கேன்னு எங்க சொல்லவா? பாட்டால சொல்றீங்களா, இல்ல உங்க கண்ணால சொல்றீங்களா, இல்ல உதட்டால சொல்றீங்க, உள்ளத்தால சொல்றீங்களா? நான் கூட சத்து வந்து பயந்துட்டேன், கையை அங்கிட்டு போகவும். ஓ, அப்படி அல்ல, நான் உங்களோட சேர்ந்துட்டேன். என்னோட சேர்ந்துட்டீங்களா? என்ன காரணம்? என்னோட சேர்ந்துட்டீங்களா? இதுக்கப்புறம் நீங்க அப்படித்தான் இருப்பீங்க. நல்லா இருப்பேன். நல்லா இருப்பீங்க. ஆமா சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. நீங்களும் நினைச்சுக்கீங்க. அதனால அவர் நான் மனசுல எப்படிலாம் நினைச்சிருக்கேன்னு எடுத்து சொல்லுங்க. இந்த ஆல்ரவுண்டுக்காரன் அண்ணன் தங்கச்சி, இவனுக்கு என்ன தெரியுமா, என் தங்கச்சி இப்படி சீராட்டி பாராட்டி. ஏன் மாமா, எனக்கு ஒரு டவுட், உங்க தங்கச்சிங்கிறீங்களா? யாருங்க இவன்? அவங்களுக்கு தங்கச்சி யாரு? நீங்க தான். என்னே அவன் என்ன நினைக்கிறான், என் தங்கச்சி இப்படி எல்லாம் பொத்தி பொத்தி வலிச்சு எங்க அண்ணன் இப்படி கொண்டு போறாரு. ஸ்டாப். அதனால சொல்றேன். சக்கரை கட்டி சந்தன பெட்டி வந்தது சுத்தி. சக்கரை கட்டி சந்தன பெட்டி என்ன சித்திர குட்டி வந்தது சுத்தி. எப்பொழுது கொண்டோடைய நினைச்சு என்ன செஞ்சு என்னோடைய தவிப்பு. கொஞ்சதான் மாமா, என்ன சொல்ல? சக்கரை கட்டி சந்தன பெட்டி என்ன சித்திர குட்டி வந்தது.
இந்த பாட்டு அருமையான வயசுரா, சூப்பரா. எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? எனக்கு இல்லை நினைக்கிறேன், விட மாட்டேன். கிடைக்குமா? ஐயோ, அவளே சொல்லிட்டாளே. யார் அவ? அழகாக பியூட்டிஃபுல் கேர்ள், அழகாக இந்த பட்டத்து அணையோடு நானும் பட்டயமா கூடவன். இந்த பட்டத்து அணையோடு நானும் பட்டயமா கூடவன். பூங்குயிலே அட பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன். பச்சை குத்தி போதும்பா. போதுமா? ஆமாப்பா. ஒரு ஒரு லேடிஸ் சொல்லும் பொழுது போதும் சொல்வதை நாங்கள் நிப்பாட்டிடுவோம். பத்தில் பத்தில் அப்படின்னா அடிப்போம். போதும் சொல்றாக்கு. ஆமாம் ஆமாம் சொல்கிறேன். பத்தலை பத்தலை கத்தலை கத்தலை சொல்லிடுவோம். அதான் மிச்சம் வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், என்ன நான் கேட்குறேன், மாடு வத்தலாக இருக்கு, கொம்பு பெருசாக இருக்கு. போதும் ஒன்றுன்னு பாட்டிடுவீங்களா? மாத்திரை போட்டு கூட செய்ய மாட்டேன். மாடு வத்தலா இருக்கு, நான் கேட்குற கிளைக்கு பார்த்து சொல்லு. அங்கே சொல்லிட்டேன்னா நான் பேசுகிறேன். ஏன் போறேன் வந்து படுக்கிறேன்? அதாவது பார்த்தோன்னே அதுக்கு நோக்கம் வருது. இந்த ஊர்ல பொண்ணா பிறந்ததுக்கு மண்ணா பிறந்தா 4 பேர். என் புருஷன் இந்நேரத்துல சிலம்ப சுத்திரியான் பாருங்க. நல்லா ஜூம் பண்ணிக்க. ஏன்னா இடைவட்ட தூமி குடிக்குமோனே. வீட்டில் சுத்த சொன்னா சுத்த மாட்டேன். இங்க ரங்கு ரங்குன்னு சுத்தி என்ன செய்ய? ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா, வீடு கட்டுறாரு. வீடு கட்டுறாரு. வீடு எவனாவது களத்துல கட்டுவானாடா? இப்படி வீடு கட்டி சாம்பு சுத்து. வீடு கட்டி சிலம்பு சுத்துறது தானே இந்த ஊர்ல பொண்ணா பிறந்ததுக்கு. வீடு கட்டுறாரு, அப்புறம் உள்ள தள்ளி அப்புறம் பஸ் நைட் நடத்துவாரு. ஃபர்ஸ்ட் நைட் நடத்தினாலும் சரி, கடைசி நைட் நடத்தினாலும் சரி. கடைசி நைட்டா? அம்மா கடைசி நைட்னா
ஃபர்ஸ்ட் நைட்டுனா முத நாள் பூவை கொடுத்து அனுப்புவாங்க. கடைசி நைட் நான் கேட்டிருக்கேன், பூவை போட்டு அனுப்புவாங்க. வேலை முடிஞ்சு, அதான் விஷயமே. ஆமாம், இமிடியட்டாக ஓடிடுங்க. இது என்னம்மா ஃபர்ஸ்ட் நைட்டு ரூம் உள்ள சரி பிரசவ வாடை அது. நன்றி நன்றி. ஆமாம், ரொம்ப அவசரம். குளிர் நேரம், இந்த ஆம்பளை ஆளுக பூரா ரொம்ப வறுக்குன்னு குளிரில் உட்காந்துருப்பீங்க. முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேளுங்க. வந்துட்டு எனக்கு காசை கொடுத்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போங்க, நல்லா இருக்கும். ஏமா யாரு அப்ப எவ்வளவு வாங்குறீங்க? பனி நேரம் யாரு வேணா வீட்டுக்கு போகலாம், பிரச்சனையே இல்லை. இந்த நாடகம் பேச வந்தாலும் மட்டும் வீட்டுக்கு போயிடாதீங்க, நல்லா இருப்பீங்க. எதுக்குங்க? பேசின காசை எப்பயே கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வண்டி எப்படியே திருப்பி விடுவோம். ஆமாம், பழைய ரொம்ப மனசு வருத்தமா இருக்காங்க. என்னங்க வேதனை? உங்க பேர் என்ன பேருங்க? என் பேரா? ஆமாங்க, என் பேர் குனிஞ்சு கட்டுற குருவம்மா. என்ன சொல்றீங்க? ஆமா. அப்ப நம்ம பேர் நிமிர்ந்து அடிக்கிற நீலமேகம். இன்னும் ஒழுங்கா அடி அப்புறம் நிமிர்ந்துக்கிட்டு அடிப்பேன். எங்க சாக்காபுசரை பாருங்க. சாக்காபுசர் அப்படி இருக்கும். சாக்காபுசர் நல்ல பம்பு மாணி. சாக்காபுசர் இருந்து என்ன செய்ய? ஆயில என்ன வெளிய வர? அதான் சாமாயி போச்சோடா, தூமி குடிக்க போல. ஆயில் போட்டு அடிப்பேன். போட்டு நக்குனா போய் நல்லா. மனசு ரொம்ப வருத்தமா இருக்கும். குருவமா ரெண்டு உருவமாண்டு குருவமா இல்லடா. அழுகாதடி. எனக்கு மொத்தம் ஒரு 45 புருஷன். 45? ஆமா, உடம்ப பார்த்தாலே தெரியுது. 45 புருஷன், 5 புருஷன் நல்ல புருஷன், 4 புருஷன் கள்ள புருஷன். 5 நாள் 9. 5 நாள் 9. மீதி வரிசையா பூ நிறைய பேர் இருக்கான்னு நினைக்கிறியா? 36 செத்து போயிட்டேன். அவ்வளவுதான். என்னைய கட்டுறதுக்கு அவன் சும்மா இருந்து போயிடலாம். என் புருஷன் வேலைக்கு போறியால, வெட்டிக்கும் போறியால. தினமும் நான் தான் வேலைக்கு போக வேண்டி இருக்கு. என்ன வேலைக்கு போவீங்க அப்படி? அப்பதான் பாருங்க அழகரு, என்ன வேலைக்கு போவீங்க? சித்தாள வேலைக்கு போலாம்னு சித்தாள வேலைக்கு போயிருந்தேன். நீங்க அதுக்கு தாங்க பொருத்தமான ஆளு. அதுக்கு தான் பொருத்தமான ஆளு. சட்டியை தூக்கி கொடுப்பீங்களா? நான் சட்டியை தூக்கி குடிப்பேன். கொத்தனார் அடிப்பாரு. நீங்க தூக்குனது எந்த சட்டி? நான் தூக்குனது சாந்து சட்டி. சாந்தி பிள்ளை சட்டி கிடையாது. சாந்து சட்டியை மட்டும் தூக்குங்க, உங்க சட்டியை தூக்கிறாங்க. என் சட்டியை தூக்குனா 1000 கண்ணு பானையாட்டம் ஓட்டையா இருக்கும். அதோட கொத்தனார் க்ளோஸ் ஆயிரும். அழகரு வேலைக்கு போறாள், வெட்டிக்கு போறாள். ஒரு கொத்தனாரை எங்க ஊர்ல எங்க மாமா இருக்காரு, ராஜா கொத்தனாரு. ராஜா கொத்தனாரு. ஆமா. ஏமா அவள் நாள் வீட்டிலே இருக்க. உன் புரிச்சுருந்தா வேலைக்கு போக மாட்டேன், வெட்டிக்கு போக மாட்டேன், சம்பாதிக்க மாட்டேன்றியான். நீ அது காலகாலத்தில் சம்பாரி பிள்ளை குட்டி பெக்க போறியே, நல்ல காசு பணம் சம்பாரிச்சு வச்சாத்தான் வீடு வசதி இதெல்லாம் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நானும் கொத்தனார் வேலைக்கு போயிட்டேன். ஆமா, சித்தாள் வேலைக்கு கொத்தனார் கூப்பிட்டாரு. நான் கிட்டத்தட்ட 750 ரூபா சம்பளமா. அம்மா வீட்டில் இருந்து என்ன செய்யறது? 750 ரூபா வந்தா நம்ம தான் லட்சாதிபதி கோடீஸ்வரி ஆயிடுவான். ஆமா, 750 ரூபா கிடைக்குதுல. சரி சித்தாள வேலைக்கு போகணும்னு சித்தாள வேலைக்கு போயிட்டேன். கொத்தனார் என்ன கேட்பாரு? ஒவ்வொன்றா கேட்பாரு. ஒவ்வொன்றா எடுத்து கொடுப்பேன். அப்பதான் பாருங்க, கொத்தனார் இருந்த கீழே கல்லப்புறம் தூக்கி போடு மேல அப்படின்ட்டாரு. ஒவ்வொரு கல்லா என்னைக்கிடா தூக்கி போட்டு வீடு நிறைய மொத்தமா தூக்கி போடும்னு ஒரு 4-5 கல்லு ஆலப்பிளாஸ் கல்ல அடிக்கிட்டேன். தூக்கி இப்படி எரியும் சொல்லிட்டு அண்ணாந்து பார்த்தேன். பாருங்க, இந்த கொத்தனார் இழுவட்ட முண்டை சட்டி போடாம வந்திருக்கேன். அவன் பாருங்க ராணாட்டா முறுக்கு கம்பியாட்ட இப்படி கிடக்குடா. அதுதான் மட்டக்கம்புதேன் அப்படி கிடக்கு. சரி கல்ல தூக்கி போடணும். கல்ல அப்படி புங்குன்னு தூக்கி போட்டேல, கண்ணை மூடிக்கிட்டு கொத்தனார் வெதர்ல மந்துன்னு அடிச்சு கொத்தனார் பின்னாடி கவுந்து கொலகேசல் உள்ள போனதான் மிச்சம். சரி மறுநாள் புடலங்காய் தோட்டத்துக்கு வேலைக்கு போகணும். புடலங்காய் தோட்டத்துக்கு வேலைக்கு போனேன். அழகரு தோட்டத்துக்கு அப்புறம் வேலைக்கு போ. உங்க வீட்டுக்காரர் ரொம்ப நேரமா வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் என்னைக்கு கட்டி முடிக்கிறது அந்த வீடை? அவர் இப்பதான்டா அளந்துகிட்டு இருக்காரு. இனிமேல அஸ்திவாரம் போட்டு புல்லர் தோண்டி அப்புறம் கட்ட வேண்டியிருக்கு வீடு. ஆமா, சரி புடலங்காய் தோட்டத்துக்கு வேலைக்கு போகணும். புடலங்காய் தோட்டத்துக்கு வேலைக்கு போனேன். அழகர் ஆமா. புடலங்காய் தோட்டத்துல பாத்தீங்கன்னா புடலங்காய் பூரா கல்ல கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. நீளமா பெருசா வளரும். அப்பதான் கேட்டதுக்கு சொன்னாங்க, நல்லா பெருசா வளரும், காயை கட்டி தொங்க விட்டாதான் பெருசா வளரும். எனக்கு பெருசா இருந்தாதான் பிடிக்கும், சிறுசு ஆகாது. ஆமா. அப்பதான் பாருங்க அழகரு, வீட்டுல என் வீட்டுக்காருக்கு ரொம்ப நாளா சிறுசாவே கிடந்துச்சு. இந்த புடலங்காய் தோட்டத்தை பார்த்து வந்ததுக்கு எதுக்கு? இருங்க நல்லா சொல்லுங்க. ரொம்ப நாளா என் வீட்டுக்காருக்கு சிறுசா கிடக்கு மனசு. அதெல்லாம் சாக்கா பேசுற சிறுசா கிடந்து என்ன செய்ய?
சரி நல்லா கிடைக்க சிறுசாவே கிடைக்க அப்படின்னு சொல்லி நல்ல கல்லு முரட்டு கல்லு இம்மாம் பெரிய கல்லு நல்லா இந்த உடகல் இருக்கும்ல முண்டுக்கல் நல்ல கொச்சக்கயிறு எடுத்துக்கிட்டேன். ஆமா பெரிய கயிறு நீட்டு கொச்சக்கயிறு எடுத்து என் புரிஜில சுருக்க போட்டு கல்லை கட்டி தொங்க விட்டுட்டேன். அதுலதான் பம்புல தொங்க விட்டேன். பம்பு மறுநாள் பார்த்தா என் மாமனார் வந்து என் வீட்டுக்காரர் வந்து இம்மாம் பெருசா விஞ்சிக்கிச்சு ககட்டி இப்படி அகட்டி நடக்கிறேன். என்ன அப்படி கேட்டதுக்கு நீ புடலங்காய் கட்ட வரும்னு சொல்லிட்டு ஏன் புடலங்காய் அந்த வச்சுடி விட்டு முட்டேன்னு அவன் புடலங்காய் இத்தம் பெருசு ஆகி போச்சு. ஏண்டி அந்து வேணா அவனுக்கு எப்படி வேலை கொடுப்பாரு ஏண்டி எடுவட்ட முண்டை. என்ன செய்யறது? சரி இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. எங்க அப்பா என்ன சொன்னார்னா கண்ணும் கருத்துமா காவல் பார்க்கணும்னு சொன்னாரு. கண்ணும் கருத்துமா? ஆமா. அதனால நீங்களா காவலுக்கு போறோம். பெண்களா சேர்ந்திருக்கீங்க? பெண்களா சேர்ந்திருக்கோம். பெண்களா மசத்தை புடுங்குனீங்க. ஏன்டா? டான்ஸ் பிள்ளையும் வள்ளியம்மாவும் தான் பெண்கள். டப்பங்கடா நீ கிராசடி முண்டை. டேய் அக்கா வந்திருக்கேன்டோம். டேய் போடி எடுத்துறேன். டேய் போடா. சீ சீ போடா. பேசாம போ. பேசாம இரு. அதனால தோழியை கூப்பிட்டு நந்தவனத்துக்கு போன்ற காரணத்தினால தோழியை கூப்பிடுவோமா? அடியே தோழி வாடி பிராய்லர் கோழி இந்த அவன்கிட்ட கொடுத்த முண்டை. அதே தொழிமா நல்லா கொண்டுருவேன். நீ பொம்பளையா? நீ அப்புறம் பூலான் தேவியா? நானு இப்படி எப்படி பேசி இருக்க? நீ உங்ககிட்ட அப்பா வந்தாரா? அப்பா வந்தாரு. நீ சொன்ன மாதிரி பொம்பளையான எனக்கு சந்தேகமா இருக்கு. 2 பேரும் நீ வா அவுத்து காட்டு உள்ள வா. இந்த பிள்ளை மட்டும் நீ அவுத்து காட்டுற நான் அதான் எனக்கு க்ளோஸ் ஆயிருயா. ஏலே உங்ககிட்ட அப்பா வந்தாரா? அப்பா வந்தாரு. என்ன சொன்னாரு? அப்பா வந்து என்ன சொன்னாருன்னா ரொம்ப லொடக்கும் லூசா போதுண்டாரு. அதாவது லூசா போகுதுன்னா வாழ்த்தாலையா லூசா போதுண்டாரு. ஆமா. நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? உன்னை பார்க்கல எனக்கே பொறாமையா இருக்கு. ஆத்தாடி என்ன அழகு. எனக்கு பொறாமையா தான் இருக்கு. ஏன் உலகத்துல இப்படி ஒரு பொம்பளையாண்டு அண்ணே இப்படி பொம்பளை நானும் வகுத்தறிச்சப்படுறேன். உலகத்துல இப்படி ஒரு ஆம்பளையாண்டு ஒரு பொம்பளை கூட உனக்கு அமையலடா முண்டை. நான் அமைவனக்கு உனக்கு நான் சொல்றேன். உனக்கு நல்ல பொண்ணு அமையும். அண்ணன் சொல்றேன் அமையே மாட்டேன். அதனால அம்மா வர்ற சவுண்டு மாதிரி கேக்குது. கூப்பிடுமா? ஆமா அம்மா